இப்போ திருவள்ளுவரை பற்றி, திருக்குறளை பற்றி, மனித வாழ்க்கையை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டாருப்பா. 1335 குறளில் எல்லாத்தையுமே திருவள்ளுவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவர் என்னத்தெல்லாம் சரி எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? அப்போ நிறைய விஷயம் இருக்குது. அரிசியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அரிசி கோதுமைலாம் நோய்களை தரும்னு சொன்னாரா? அல்லது சுயன்பம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா? அல்லது அணுகுண்டெல்லாம் போடக்கூடாது, குண்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அணுகுண்டுன்னு ஒரு விஷயம் அவருக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதே எதிர்காலத்தை பற்றி அவருக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற காலத்தை பற்றி அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர் எல்லாத்தையுமே மனித வாழ்க்கையை பற்றி எல்லாத்தையுமே எப்படி சொல்லிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அப்போ அப்படி சொல்கிறவங்க இருக்காங்களா, எல்லாத்தையும் திருவள்ளுவர் ஒரு தெய்வ புலவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மையே என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த கற்றுக்கொள்கிற மனப்பான்மை அன்னைக்கு காலத்தில் இல்லை. அப்படிப்பட்டவங்க தான் திருவள்ளுவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது என்னவா இருக்குது. கற்றுக்கொள்கிற மனப்பான்மை அவர்களிடம் இல்லை. புதிதாக எதையும் தெரிந்து கொள்கிற மனப்பான்மை இல்லை. எல்லாவற்றையும் கடந்த காலத்திலே சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் நம்ம புதிதாக தெரிந்து கொண்டே இருக்கிறோம். திருவள்ளுவர் யார் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு நமக்கு இளமையானவர். அவரை விட நம்ம 2000 வருட அனுபவங்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அவரை விட நம்ம 2000 வருடம் மூத்தவர்கள். திருவள்ளுவர் 2000 வருடம் நமக்கு இளையவர்கள். அப்படின்னா நம்ம திருவள்ளுவரோட அதிகமாக தெரிந்தவர்கள் நாம தான் இருப்போம். திருவள்ளுவரோட அவரை இன்னைக்கு இருக்கிற காலம், அந்த ஓட்டெடுப்பு, தேர்தல் இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? அவர் மன்னராட்சி காலத்தில் வாழ்ந்தார். தலைமுறை ஒரு குடும்பம் தான் தலைமுறை ஆட்சி செய்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களாட்சின்னு ஓட்டு போடுற நிலைமை, ஓட்டு போடுறது, இன்றைக்கி வானத்தில் விமானத்தில் பறக்கிறாங்க. இப்படி ஒரு உலகம் வரும்னு அவருக்கு தெரியுமா? நிலவுக்கு எல்லாம் மனுஷங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. விண்வெளி ஆராய்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் மனிதர்கள் செய்வாங்கன்னு அவருக்கு தெரியாது. அப்போ திருவள்ளுவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாருன்னு நம்புறதே எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான். அதனாலே நம்ம என்ன பண்ணுறோம், திருக்குறளை போய் ஆராய்ந்து படிக்கிறது. குரானில் எல்லாமே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறது. குரானை போய் ஆராய்ந்து படிக்கிறது. குரானில் சொல்லாத விஷயமே இல்லை, ஏற்கனவே நபிகள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குரானை போய் படிக்கிறது. அது மாதிரி பைபிளை போய் புரட்டுறது, புத்தகங்களை புரட்டுறது. எல்லாருமே கடந்த காலத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புதிதாக நாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நாம் எதாவது சொல்லணுன்னா திருக்குறளை படிச்சுட்டு தான் சொல்லணும். நாம் எதையாவது சொல்லணுன்னா குரானை படி. அப்போ தான் நீ சொல்வதற்கு அங்கே விஷயம் இருக்குது. நீயா எதுவும் சொல்லாத, உனக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறது தெரியாது நமக்கு. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே எப்படி கடந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகிறோங்கிறத கடந்த காலத்திலே சொல்லிட்டாங்களா? இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் கடந்த காலத்திலே சொல்லிட்டாங்களா? அதனால் எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறி தான். அதை தெரிஞ்சுக்கணும். எதிர்காலத்தை எல்லாமே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறதே ஒரு சோம்பேறித்தனம். அதனால் கண்மூடித்தனமாக இந்த மாதிரி ஒருத்தரை தெய்வம், ஒரு கடவுள் மாதிரி மாற்றுறது, அதெல்லாம் ஒரு சோம்பேறித்தனத்தோட அடையாளம் தான். அவங்க சொன்னதே விஷயத்த சொல்கிறது, புதிதாக எதுவும் சொல்ல விடாமல் தடுக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வன்முறைன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு அறிவு வன்முறை. நீ புதிதாக சுயமாக சிந்திக்காத, புதுசாக எதையுமே சொல்லாத, எல்லாத்தையுமே ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்மளை நம்பி ஏமாற்றி கடைசியில் பார்த்திங்கன்னா குரானில் உள்ள விஷயத்த சொல்கிறதே உன்னுடைய வேலையாக மாற்றிடுவாங்க. உன்னை அடிமையாக மாற்றிடுவாங்க. சுயமாக சிந்திக்க விடாமல் திருக்குறளை பற்றி படிச்சுக்கிட்டு நீ சொல்லணும், அதுதான் சொல்லணுமே தவிர நீயா சொல்லாத எதையுமே. ஏன்னா அவரை விட பெரிய ஆளா? அப்போ அந்த மாதிரி நீ புதுசாக எதையுமே சொல்லாத, பைபிளில் இருக்கிறத சொன்னால் உனக்கு அனுமதி, நீ சுயமாக சொன்னால் அதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீ என்ன புதுசாக சிந்திக்கிறது? அப்படி இது ஒரு வன்முறை தான் நம்ம சொல்லணும். இது ஒரு அடக்குமுறை. நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு 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 நினப்பு. எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்களே, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான். உனக்கு தெரியாத விஷயம் எதிர்காலம் உனக்கு தெரியாது. அதனால் எதிர்காலத்தில் நீ எப்படி வாழணும் அதை பற்றி நீ சொல்லணும். உனது அனுபவத்தை வச்சு சொல்லணும். எதிர்காலத்தில் எப்படி வாழணும், பயமாக இருக்கும். எதிர்காலம் நாளைக்கு என்ன நடக்க போகிறோன்னு தெரியாது. அப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறோன்னு தெரியாது. நம்ம கவனமாக வாழணும். அதற்கு திருக்குறளில் வழி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதே ஒரு சோம்பேறித்தனம் தான். நாம் கற்றுக்குறோம் எதிர்காலத்தில் எப்படி வாழணுங்கிறத. நாளைக்கு வாழ்ந்து நாம் கற்றுப்போம். அந்த விஷயத்த நீ உனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லு. அது உனக்கு மட்டும்தான் தெரியும். கடந்த காலத்தில் யாருமே சொல்லலை அந்த விஷயத்த. அதனால் திருவள்ளுவரை விட, இயேசுவை விட, நபிகள் நாயகத்தை விட நாம் 2000 வருஷம் மூத்தவர்கள். நமக்கு அவர்களை விட அனுபவங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை உணர்ந்துக்கிட்டு நாம் அவரை விட அதிகமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். நமது அனுபவத்தை நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லணும்.